நீங்க துள்ளவே கூடாது. எப்பவுமே சீனியர் அமைதியா இருக்கணும். அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். எங்கெல்லாம் உங்கள் துறவுகளை மூடி போட்டார்களோ, தூர்த்து போட்டார்களோ, மண்ணள்ளி போட்டார்களோ, அந்த இடத்தை எல்லாம் மறுபடியும் தேவன் தோண்டி அந்த நீரூற்றுகளுக்கு மறுபடியும் அதே பெயரை தேவன் வைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் ரொம்ப வைராக்கியமானவராம். அதான் கடைசியில் சொல்லுவார் ஒரு வரி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். நீயா நானான்னு பார்த்துருவோம்டா. அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கான். சரி தம்பி, இங்கே வேணாம் தம்பி, வா தம்பி, மெதுவாக இந்த பக்கம் சேலத்து பக்கம் போயிடுவோம், இல்லை பேசாமல் வந்து கோயம்புத்தூர் பக்கம் போயிடுவோம், மதுரையில் தான்டா செய்வேன்றாரு. ஏன் ஆண்டவரே? அவர் ஒரு வைராக்கியமானவருங்க. ஏன்னா மாம்சத்திற்கு உனக்கு இவ்வளோ வைராக்கியம் தான், எனக்கு அவ்வளோ வைராக்கியம் இருக்கும். வைராக்கியம்னு ஒன்னே அந்த கேரக்டர் ஏன்றது வந்துடுறா. எவ்வளோ பெரிய தேவனு. அப்படியே அமைதியாக பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அமைதியாக கையாத்துட்டு நீங்க துள்ளவே கூடாது. எப்பவுமே சீனியர் அமைதியா இருக்கணும். அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். எங்கெல்லாம் உங்கள் துறவுகளை மூடி போட்டார்களோ, தூர்த்து போட்டார்களோ, மண்ணள்ளி போட்டார்களோ, அந்த இடத்தை எல்லாம் மறுபடியும் தேவன் தோண்டி அந்த நீரூற்றுகளுக்கு மறுபடியும் அதே பெயரை தேவன் வைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். அவன் ஐஸ்வர்யமானான். அவன் மகா பெரியவனானான். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொன்னார். இந்த வாக்கு தத்தமுடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தூதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசோட டைம் முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் அவர் டைம். ஆமென். ரெகபோத் கர்த்தர் நாம் பழுகி பெருகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார். எங்கேயோ ஒரு இடத்துல அழகா அந்த செய்தி ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காராம். அதை ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தவர்கிட்ட கர்த்தர் சொன்னார், இந்த செய்தி அப்படியே கேட்டுக்க, இது உனக்கு இல்லை பிரதர் ஜஸ்டினுக்கு, அவர்கிட்ட போய் இதை சொல்லுனாராம். அவன் கேட்டு சொன்னான். அந்த செய்தியை ஃபுல்லாக கேட்கும்போது கர்த்தர் உங்களை தான் எனக்கு காட்டினாரு. கர்த்தர் சொல்றார், நீங்கள் எங்கெல்லாம் உங்க விஷயம் மூடப்பட்டதோ அதையெல்லாம் மறுபடியும் நான் திறக்க போகிறேன். ரெகபோத் என்று கர்த்தர் உங்களுக்கு பெயரிடுகிறார். நீங்கள் பெருகும்படி உங்களுக்கு அவர் இடம் உண்டாக்கினார். கையத்தட்டு. எத்தனை இருதயங்கள் மூடப்பட்டதோ அத்தனை இருதயங்களும் தோன்றுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனநிலை வாசிப்போம் திரும்ப. 3, 4, 5 நான் முடிக்கிறேன். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. ஓ பிரைஸ் காட். எத்தனையோ பேர் ஆவியில ஆரம்பம் பண்ணி அவன் வாழ்க்கை முடியும் போது மாம்சத்திலே முடிச்சிட்டான். பொறாம, வஞ்சகம், சூது, அது இது பஞ்சாயத்து அல்ல மாம்ச கிரியைகள் என்கிற மாம்சத்தில் முடிச்சவன் இருக்கிறான். அல்லது உபவாசம் 42 நாள் 72 மணி நேரம் அது இது மாம்ச கிரியைகளிலே முடிவு பெற்றவன் இருக்கிறான். எலியா எங்க முடிச்சான்? மாம்சத்தை வைராக்கியத்தை முடிச்சான். நான் சொல்றேன், ஆவியில தொடங்கினா ஆவி தான் நடத்தணும். மாடு இழுத்துட்டு போகணும், வண்டி பின்னாடி போகணும். வண்டியை கொண்டு போய் எங்க கட்டாத? மாட்டுக்கு முன்னாடி கட்டாத. ஆவியானவர் உன்னை ஜெபிக்க வைத்தால் ஜெபி. ஜெபத்திலே ஆவியானவர் இழுத்துட்டு போகணும்னு நினைக்காத. ஆவியானவர் தான் ஜெபத்தை இழுத்துட்டு போவார். So your prayer must be connected with the Spirit of God. The Spirit of God is not connected with your prayer. தப்பு பண்றீங்க. நீங்க ஜெபிக்கிறப்ப வர்றதுக்கு அவர் கிடையாது. அவர் சொல்றப்ப ஜெபிக்கிறதுக்கு நம்ம. நீங்க விரும்பும் போது அவரை தேடலாம், தப்பு கிடையாது. அப்படி தேடி அவரை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த விருப்பத்தை அவர் தான் உங்களுக்குள்ள கொடுத்தாருன்னு அர்த்தம். எப்பவுமே அவர் தான் அல்பா. எப்பவுமே அவர் தான் அல்பா. எப்பவுமே அவர் தான் அல்பா. நீங்க அல்பா கிடையாது. 40 நாள் ஜெபம் பண்ணி 40வது நாள் அவரை கண்டுகொண்டே நீங்க சொன்னீங்கன்னா தப்பு பண்றீங்க. உங்களை முதல் நாள் உபவாசத்துக்கு கூட்டு போனது அவர் தான் அல்பா. உங்களை அத்தனை ஆசீர்வாதத்துக்கு அவர் தான் அல்பா. அவர் அல்பானா அவர் தான் ஒமேகா. நீங்க ஒமேகா கிடையாது. ரட்சிக்கப்படாதப்ப உங்களை கூட்டிட்டு போனவர் டெய்லி அவர் கூட்டிட்டு போவார். நம்பணும். வாசிப்போம். இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்னன்ற மட்டும் பேச வரேன். ஆவியை வாசிப்பா. ஆவியில் ஆரம்பம் நீங்கள் மாம்சத்தினால் முடிவு பெற போகிறார். நீங்கள் இத்தனை புத்தியினரா? பார்த்தீங்களா? மாம்ச கிரியைகளினாலே நீதிமானாக விரும்புகிறவர்கள், மாம்ச கிரியையினாலே இறைவனை அடைய நினைக்கிறவர்கள், மாம்ச கிரியையினாலே தேவனுடைய சத்தத்தை கேட்க நினைக்கிறவர்கள் முட்டாள்தனமானவர்கள். உபவாசம் என்பது கடவுளை த்ரெட்டன் பண்றது கிடையாது. சிலர் த்ரெட்டன் பண்ணுவாங்க உங்களை.
அந்த மாதிரி நான் உபவாசம் போடுறேன் என்கிட்ட பேசியான்னா என்ன நீ த்ரெட்டன் பண்றியா அவரை? புரியுதா உங்களுக்கு? உண்ணாவிரதம் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட்டை த்ரெட்டன் பண்றாங்க. மோசே உபவாசம் இருந்தான்னா கர்த்தர் மோசே வர சொன்னாரு, நீ வாப்பா மலைக்கு வாப்பான்னு கூப்பிட்டாரு. அப்போ கூட உபவாசம் இருன்னு சொல்லல, பேச ஆரம்பிச்சார், பேசிக்கிட்டே இருந்தேன், சாப்பிட மறந்துட்டான். ஒரு இடத்துல கூட சாப்பிடாத அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு 40 நாள் 4 நிமிடங்கள் போன்று இருந்தது. திரும்பி பார்க்கிறேன் 40 நாள் ஆயிடுச்சு. கையை தட்டுவது அவருக்கு. ஆமென். கிரியைகளினாலே கடவுள் பின்னாடி வருவார் நீங்க நினைக்காதீங்க. நம்ம அவரை பின்னாடி இழுத்துட்டு போறதுக்கு நம்ம இல்லை கிடையாது, அவர் பின்னாடி நம்ம போறதுக்கு தான். நம்ம மாம்சத்தினாலே தேவனை உங்களுக்கு பின்பாக இழுத்து செல்ல முயற்சி எடுக்காதிருங்கள்.